வெஜிடபிள்ஸ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க 20 நிமிஷம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், லெமன், பட்டாணி, குடமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தயிர். எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இல்லை பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போன பிறகு கேரட், பட்டாணி இதையும் நல்லா வதக்கிடணும். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு, 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் 2.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அரிசி 20 நிமிஷம் ஊறின பிறகு அதை வெடிக்கட்டி வச்சுக்கணும். அடுத்தது தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி அதில் சேர்த்துடணும். நல்லா கலரி விட்டுணும். இப்போ உப்பு எல்லாம் இருக்கான்னு சரி பார்த்துக்கணும். ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுறணும். அதுக்கு அவ்வளோதான். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் சைஸில் வைங்க. அவ்வளோதான், வெந்துடும். வெந்த பிறகு தம் போட்டுடலாம். ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எடுத்து பாருங்கள். உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாப்பாடு பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்குது. அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.